அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மாநாடு வெற்றிகரமாக அமையும், சிறப்பாக நடந்தேறும் என்கிற பெரும் நம்பிக்கை உங்கள் களப்பணிகளில் இருந்து உருவாகியிருக்கிறது. இரண்டு முறை தள்ளி வைக்கப்பெற்று மூன்றாவது முறையாக அறிவிக்கப்பட்ட இந்த நாளில் திட்டமிட்டவாறு நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் நமது தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற உள்ளனர். இரவு 9 மணிக்கே இந்த மாநாட்டை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே 2 மணிக்கே மாநாட்டை நாம் தொடங்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக உள்ளது. 2 மணிக்கு நான் மாநாட்டு முகப்பு, அதாவது மாநாட்டு வாயிலின் முன்னால் கட்சி கொடியை ஏற்றுகிறேன், மாநாட்டு கொடியை ஏற்றுகிறேன். அதன் பின்னர் சென்னையிலிருந்தும் மதுரையிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் கொண்டு வரப்படுகிற சுடர்களை பெற்றுக்கொள்கிறேன். நமது கட்சி தலைமையகம் அம்பேத்கர் திடலிலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு உளுந்தூர்பேட்டையை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது சமத்துவ சுடர். வழக்குரைஞர் பார்வேந்தன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தோழர்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று மேலூர் அருகே உள்ள மேலவளவு முருகேசன் நினைவிடத்திலிருந்து விடுதலை களத்திலிருந்து சுதந்திர சுடர் தொடர் ஓட்டம் தொடங்கி மேலூர் வழியாக திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 3 மணி அளவில் கலை நிகழ்ச்சியோடு மாநாடு தொடங்குகிறது. 4 மணி அளவில் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வரவேற்புரை ஆற்றுகிறார். தொடர் ரவிக்குமார் அவர்கள் நோக்க உரை ஆற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து தோழமை கட்சி தலைவர்கள் 5-10 நிமிடங்கள் என்கிற அளவிலே தங்களின் உரைகளை ஆற்ற இருக்கிறார்கள். 8 மணி அளவில் முதல்வர் பேச வேண்டும். ஆகவே அதற்கு முன்னதாகவே பிற தலைவர்கள் அனைவரும் பேச இருக்கிறார்கள். 2 மணிக்கு முன்னதாகவே வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உச்சி வேளைதான், வெயில் இருக்கும். ஆனாலும் நாம் அந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமானால் அந்த நண்பகல் வேளையிலிருந்து மாநாட்டை தொடங்குவது தவிர்க்க முடியாதது. 18 தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். மாலை 5 மணிக்கு போகலாம், 6 மணிக்கு போகலாம், 10 மணிக்கு மேல்தான் கட்சி தலைவர் பேசுவார் என்று எண்ணி நீங்கள் வழியிலே நேரத்தை விரயம் செய்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வண்டிகளை தோழர்கள் எங்கேயும் வழியில் நிறுத்தக்கூடாது. தேநீருக்காகவோ உணவுக்காகவோ குடிநீருக்காகவோ எங்கேயும் வண்டிகளை நிறுத்தக்கூடாது. ஊரிலிருந்து புறப்பட்டால் நேரடியாக மாநாட்டு திடலுக்கு வந்து சேர வேண்டும். தொலைதூரத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு முன்னதாக புறப்பட முடியுமோ அவ்வளவு முன்னதாக புறப்பட வேண்டும். 100 கிலோமீட்டருக்கு உள்ளே இருப்பவர்கள் நாளை காலை 8 மணிக்கு முன்னதாகவே புறப்பட்டு விட வேண்டும். சென்னையிலிருந்து புறப்படுகிற தோழர்கள் எல்லாம் 6 மணிக்கு 7 மணிக்கு புறப்பட்டால் தான் அங்கே போய் சேர முடியும். ஆகவே உங்கள் மாவட்டத்துக்கும் மாநாடு நடக்கிற இடத்திற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இரவு புறப்படுவதா, நள்ளிரவுக்கு மேல் புறப்படுவதா, அதிகாலையில் புறப்படுவதா, அல்லது விடிந்த பிறகு 7 மணி 8 மணி அளவில் புறப்படுவதா என்பதை தூரத்தை வைத்து கணக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சேர வேண்டும். வண்டியிலேயே முடிந்த அளவுக்கு உணவை தயாரித்து கொண்டு வர வேண்டும்.
வண்டியிலேயே தேவையான குடிநீரையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். வாகனங்களை முறைப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு மண்டல வாரியாக 10 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் காவல்துறையினோடு ஒருங்கிணைந்து மாநாட்டுக்கு வந்து சேர்கிற வண்டிகளை எந்தெந்த பகுதிகளில் நிறுத்த வேண்டும் என்பதை முறைப்படுத்துவார்கள். கட்சி மாவட்டம், பிரிக்கப்பட்ட மாவட்டம் செங்கல்பட்டு வரையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நீலவானத்து நிலவன், சூகா விடுதலை செழியன் ஆகியோர் பொறுப்பேற்கிறார்கள். இந்த 4 மாவட்டங்களிலிருந்தும் புறப்படுகிற வாகனங்களை எந்த வழியே மாநாட்டு திடலை நோக்கி வர வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதலை தருவார்கள். காவல்துறையின் வழிகாட்டுதலையும் இயக்கத் தோழர்களுக்கு அறிவிப்பார்கள். மாநாட்டு திடலுக்கு வந்து சேருவது முதல், பிறகு வீட்டுக்கு போய் சேருகிற வரையில் இந்த 4 மாவட்டங்களை சார்ந்த தோழர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டியவர்கள் அண்ணன் நீலவானத்து நிலவனவர்களும் சூகா விடுதலை செழியன் அவர்களும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு நீங்கள் இந்த மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் எந்த தேவையாக இருந்தாலும், சந்தேகமாக இருந்தாலும் தொடர்பு உண்டு. இத்தனை வண்டிகள் வந்து சேருகிறோம், இந்த வழியே வந்து கொண்டிருக்கிறோம், இந்த இடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது அல்லது தேவை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நீங்கள் தெரிவித்தால் அவர்கள் காவல்துறைக்கு முறைப்படி தகவல் தெரிவித்து உரிய உதவிகளை செய்வார்கள், வழிகாட்டுதல்களை தருவார்கள். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் இவ்வளவு மாவட்டங்களுக்கும் இல்லை, மன்னிக்கவும், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இருக்குது, திருப்பத்தூர் தான் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன், ரத்தின நற்குமரன். அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டங்கள், திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், அதில் ஓசூர் மாநகர் உட்பட, தருமபுரி, திருவண்ணாமலை. இதற்கு பொறுப்பாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன், ரத்தினகுமரன். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் பொதினி வளவன், கடலூர் பாவாணன். இவர்கள் இருவரும் இந்த வாகனங்களை, இந்த மாவட்டங்களில் இருந்து வருகிற வாகனங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கவும், உரிய இடத்திலே பார்க்கிங், வண்டி நிறுத்தத்தில் வண்டிகளை நிறுத்துவதற்கான வழிகாட்டுதலையும் தருவார்கள். இந்த மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் பொதினி வளவன், கடலூர் பாவாணன் ஆகியோரை தொடர்பு கொள்ள வேண்டும். இது என்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தொலைபேசி உட்பட. ஆகவே அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை எழுந்தால் இந்த 4 மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் 5 மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 5 மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் பொதினி வளவன் அவர்களோடும் கடலூர் பாவாணன் அவர்களோடும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலமலை இந்த மாவட்டங்களுக்கு வே. கனியமுதன், ஜேமு இமயவரம்பன் ஆகியோர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலமலை, கோவை ஆகிய 6 மாவட்டங்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு கனியமுதன், இமயவரம்பன் ஆகியோருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோடு நீங்கள் தேவை அடிப்படையிலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கரூர், திருச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள்
தமது வண்டி வாகனங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் விவேகானந்தனும் இராக்கிட்டு அவர்களும். வழக்குரைஞர் விவேகானந்தன், இராக்கிட்டு ஆகியோருக்கு கரூர், திருச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 5-6 மாவட்டங்கள் அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.